الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى إلى آخر الآية. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين، أو كما قال عليه الصلاة والسلام: صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆக தலை சிறந்த காணிக்கையான எனது சலாத்தினை மீண்டும் உங்களுக்கு சமர்ப்பித்த வண்ணமாக இந்த மிஅராஜினுடைய சிறப்புரையை நான் தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இரவு எப்படிப்பட்ட இரவு என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்தினுடைய முழுமையான வரலாறுகள் தெரிவது இல்லை. இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் எத்தகையது என்பதை இன்றைக்கு முழுமையாக யாரும் அறிந்து கொள்வது இல்லை. ஏதோ அறகுறையாக நாம் எதையோ ஒன்றை தெரிந்து வைத்துக் கொண்டு அதே விஷயத்தின் மீது நாம் இறுதி வரையிலும் நிலைப்பாடாக நிலைத்து மரணித்து விடுகின்றோம். ஆனால் முழுமையான வரலாறுகளை எங்கே தெரிந்து கொள்ளப்படுகிறதோ, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வரலாறை முழுமையாக அறிந்து கொள்வாரோ அவர்தான் தன்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் நேரான பாதையில் நிலைத்திருப்பார் என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் ஒழுங்கா இருக்க முடியும். அப்படிதானே? ஒரு சமையல் மாஸ்டர் இருக்காருன்னா தான் ஒரு சமையல் மாஸ்டர் என்பதை அவர் உணரணும். நான் இதெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவர் உணரணும். அப்படி உணர்ந்தால்தான் அவனுடைய சமையல் நன்றாக இருக்கும், அதிலே அவர் ஒரு வெற்றியை காண முடியும். இப்படி ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களும் தான் யார், தன்னுடைய பின்னணி என்ன என்பதை தெரிந்திருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் அந்த துறையிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக, அதிலே ஒரு சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். தன்னை பற்றி அறியாதவன் நிச்சயமாக எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாது, எந்த ஒன்றையும் சரியாக செய்ய முடியாது. இன்னைக்கு தொழுகையை நம்ம சரியா செய்யறது இல்ல, இன்னைக்கு பாவ காரியங்களை சரியா நம்ம விலகிறது இல்ல, இன்னைக்கு நன்மையின் பக்கம் நம்ம சரியாக முயல்வது இல்லை. காரணம், அடிப்படை வரலாறுகளையும் அதற்கான நன்மைகளையும் அதற்கான தண்டனைகளையும் நாம் இன்றைக்கு முழுமையாக விளங்காமல் போனதுதான். ரொம்ப நீட்டமாக இல்லாம சுருக்கமாக இன்றைய மிஅராஜினுடைய இரவை நாம் முடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 9:30 தஸ்பீஹ் நஃபில் தொழுகை எல்லாம் முடிஞ்சு. இதில் முக்கிய அம்சம் என்பது பயான் தான். அதனால் லேசாக தூக்கம் வந்தாலும் கூட, லேசாக ஒரு சோர்வு வந்தாலும் கூட ரொம்ப கவனமாக நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பயானை வெளியே இருந்து கேட்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தயவு செய்து பள்ளிவாசலுக்கு வந்து விடுங்கள். இந்த மிஅராஜினுடைய இரவு, ஏன் இந்த இரவிலே நாம் சிறப்பாக இப்பொழுது அமர்ந்திருக்கின்றோம், அப்படி இந்த இரவிலே என்ன நடந்தது, அப்படி இந்த இரவிற்கு என்ன மகத்துவம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜ் என்று சொன்னால் விண்ணுலக பயணம் என்று நாம் பொருள் கொள்ளலாம்.
மேராஜ் என்கின்ற அரபு வார்த்தைக்கு மேலே உயர்ந்து செல்வது என்று நாம் பொருள் கொள்ளலாம். மேராஜ் என்கின்ற அரபு வார்த்தைக்கு ஏணிப்படி என்று நாம் பொருள் கொள்ளலாம். மேராஜ் என்கின்ற அரபு வார்த்தைக்கு உயரமாக பறக்கக்கூடியது என்று நாம் பொருள் கொள்ளலாம். மேராஜ் என்கின்ற அரபு வார்த்தைக்கு கண்ணுக்கட்டு அளவுக்கு தூரத்தில் செல்லக்கூடியது என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆக மொத்தம் மேராஜ் என்று சொன்னால் கீழே இருந்து மேலே செல்லக்கூடியதற்கு சொல்லப்படும். இந்த பயணத்திற்கு ஏன் மேராஜினுடைய பயணம், மேராஜினுடைய இரவு, மேராஜினுடைய சிறப்பு பயான்கள் என்று நாம் ஏன் பெயரை வைத்தோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருந்து கீழே பூமியில் இருந்து படைத்த ரப்புல் ஆலமீனை சந்திப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற ஒரு பயணம்தான் இந்த மேராஜினுடைய பயணம். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இந்த பயணத்தை கொடுக்கணும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு செயலை நம்ம செஞ்சாலும், ஒரு செயலை விட்டாலும், ஒருத்தவரை ஒரு செயலை செய்ய சொன்னாலும் செய்யாதேன்னு சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மிஅராஜினுடைய பயணத்தை தயார் செய்ததற்கு இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் 4 காரணங்களை சொல்லி காமிப்பார்கள். இந்த மேராஜ் பயணம் ரசூலுல்லாஹ் போறதுக்கு எத்தனை காரணம் இருக்கு? 4 விதமான காரணம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இருந்த அந்த நெருங்கிய தொடர்பு, பெருமானாரின் மீது அல்லாஹ் கொண்ட அந்த அன்பு எந்த அளவிற்கு மகத்துவமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 4 காரணங்களில் முதல் காரணங்களை இமாம்கள் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பயணத்தை தயார் செய்தான். எதற்காக அல்லாஹ் ஆறுதல் சொல்லணும்? எதற்காக அல்லாஹ் அரவணைத்துக் கொள்ளணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவயதிலிருந்து ரொம்ப பக்குவமாக வளர்த்தவர்கள் அபூ தாலிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது ஏராளமான சிக்கல்களை, ஏராளமான இடையூறுகளை அல்லாஹ்வின் தூதர் சந்தித்தார்கள். ஒவ்வொரு சிக்கல்களையும், ஒவ்வொரு இடையூறுகளையும் தீர்வு செய்தவர்கள், அதை சரி செய்து கொடுத்தவர்கள் அபூ தாலிப் அவர்கள் தான். அபூ தாலிப் அவங்க ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை யாரும் டைரக்டா போய் தொடவே முடியல. ரசூலுல்லாஹ்வை நேரடியாக சென்று பெருமானாரின் மீது யாரும் கை வைக்க முடியவில்லை. ஏனென்றால் மக்கமா நகரிலே அபூ தாலிப் மிகப்பெரிய செல்வந்தர், மிக பெரும் தலைவர், பல மன்னர்களுடைய தொடர்பில் இருந்தவர் அபூ தாலிப். அபூ தாலிபை கண்டால் மக்கா நகரே மரியாதையின் நிமித்தமாக எழுந்து நிற்கும். அந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் சிறந்த தலைவராக அவர்கள் விளங்கியதின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் தொட முடியவில்லை. யாரும் பெருமானாரிடத்திலே நெருங்க முடியாத அளவிற்கு பாதுகாவலாக அபூ தாலிப் அவர்கள் இருந்து கொண்டார்கள். அந்த அபூ தாலிப் அவர்கள் இந்த ரஜபு மாதத்திலே மறைத்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஆழ்ந்த கவலைக்கு செல்கின்றார்கள். இனி தன் வாழ்க்கை என்ன ஆக போகிறது என்கின்ற கேள்விக்குறியில் பெருமானாருடைய வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறது. இனி யாருடைய ஆதரவின் பெயரில், யாருடைய ஒத்துழைப்பின் பெயரில், யாருடைய தைரியத்தின் பெயரில் இனி நான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகின்றேன் என்கின்ற ஆழ்ந்த கவலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போதே சரியாக 3 நாட்கள் கழித்து தான் உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். தன் உயிரை விட மேலாகவும் பெருமானார் நேசித்தார்கள். ஒவ்வொரு நேரமும் ரசூலுல்லாஹ் சோர்ந்து போகும்போது, ஒவ்வொரு நேரமும் ரசூலுல்லாஹ்க்கு பிரச்சனை வரும்போது, ஒவ்வொரு நேரமும் ரசூலுல்லாஹ்க்கு பொருளாதார நெருக்கடிகள் வரும்போது அன்னை கதீஜா நாயகி தான் பெருமானாருக்கு ஆறுதல் சொல்பவர்களாகவும் அவர்களை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். 3 நாட்கள் கழித்து இதே மாதத்தில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். பெரும் இழப்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கூடையே நம்மளை வளர்த்த ஒருத்தவங்களும் மூத்தா போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கனவுல கண்டதெல்லாம் நேரில் நடக்குது.
தனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு ரசூல்லா பயந்துட்டாங்க. ஹிரா குகையில் போய் தனிமையை தேடி பெருமானார் போயிடுறாங்க. ஹிரா குகையை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க, சர்வசாதாரணமாக யாரும் போயிட்டு வந்துட முடியாது. ஹிரா குகைக்கு மேலே போனவங்க திரும்பி வந்ததா வரலாறே கிடையாது. பெருமானாரே இங்கிருந்து சென்றவர்கள் 40 தினங்கள் கழித்து தான் வந்தார்கள். ஆனால் பெருமானாருக்கு உணவளிப்பதற்காக அன்னை ஹதீஜா நாயகி ஒரு நாளைக்கு 2 தடவைகள் அந்த மலைக்குன்றின் மேல் ஏறி இறங்குவார்கள். தன் வியாபாரத்தில் வந்த அனைத்து பணத்தையும் அல்லாஹ்வின் தூதருக்காக அர்ப்பணித்தார்கள். தன் வியாபாரத்தில் கிடைத்த அனைத்து பொருட்களையும் நீங்கள் வித்தாவது நீங்க இஸ்லாத்தை பரப்புங்க நாயகமே, நான் செய்யற எதுனாலும். ஏன்னா ஹதீஜா நாயகியும் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக, மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்தவர்கள். ஹதீஜா நாயகியினுடைய வியாபார நுணுக்கத்தை பார்த்து யமன் ஷாம்ல இருந்தெல்லாம் ஏராளமான மணமகன்கள் வந்தார்கள், என்னை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் பெருமானாரினுடைய நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் பார்த்த ஹதீஜா நாயகி பெருமானாரையே திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அந்த ஹதீஜா நாயகியும் மூத்தா போயிட்டாங்க. ஆழ்ந்த கவலை அல்லாஹ்வின் தூதருக்கு. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், திக்கு திசை தெரியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திணறி போன ஒரு சமயம். இந்த விஷயத்திற்கு, இந்த 2 இழப்பிற்கும் ஆறுதல் சொல்வதற்காக அல்லாஹ் தன் பக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தான். வாருங்கள் நாயகமே, உலகத்தில் மக்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் அரவணைப்பு எல்லாம் கொஞ்ச நேரத்திற்கு தான். உங்களுக்கு நிரந்தரமான ஆறுதலை, நிரந்தரமான அரவணைப்பை, நிரந்தரமான தைரியத்தை தருவதற்காக உங்களுக்கு இந்த மிஅராஜினுடைய பயணத்தை நான் தயார் செய்கின்றேன் என்று பெருமானாரை ஆறுதல் படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் பக்கம் அழைத்துக் கொள்வதற்காக இந்த மிஅராஜினுடைய பயணத்தை அல்லாஹ் தயார் செய்தான். அப்போ ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு ஈமானோடு இருந்திருந்தாங்கன்னா, இறைவனுக்காக அனைத்தையும் தியாகம் செய்பவர்களாக இருந்திருந்தாங்கன்னா, அல்லாஹ்வே ஆறுதல் கொடுக்கும் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். 2வது காரணங்களை இமாம்கள் சொல்லி காமிப்பார்கள். உலகத்தில் 4 விதமான படைப்புகள் இருக்கு. உலகத்தில் 4 விதமான படைப்புகள். ஒரு படைப்பு மாயி, தண்ணீரால் படைக்கப்பட்ட படைப்பு. ஒரு படைப்பு தீனி, மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இன்னொரு படைப்பு நாரி, நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பு. இன்னொரு படைப்பு நூரி, ஒளியால் படைக்கப்பட்ட படைப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ படைப்புகள், எல்லா படைப்புகளுக்கும் மூலப்பொருள் தண்ணி தான். மனிதனை படைப்பதை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது மண்ணையும் தண்ணியையும் குழைத்துதான் மனிதனை படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார். அப்ப மண்ணால படைக்கப்பட்ட, தண்ணியால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு மனித படைப்பு. நெருப்பால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜின்களையும் ஷைத்தானையும் அல்லாஹ் படைத்திருந்தான். ஒளியால் மலக்குமார்களை படைத்திருந்தான். இந்த 4 படைப்புகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்பதை உணர்த்துவதற்காக இந்த பயணத்தை அல்லாஹ் தயார் செய்தான். உலகத்தில் இருக்கிறதுனால இது மனுஷங்களுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் நபின்னு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜின்களுக்கும் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலக்குமார்களுக்கும் நபி என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மிஅராஜினுடைய பயணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்தான். 3வது காரணத்தை இமாம்கள் சொல்வாங்க. பொதுவாகவே உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு காலத்தில் தோன்றுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கோமே, மூசா அலைஹிஸ்ஸலாம் தோன்றிய காலம் எதுங்க? சூனியர்கள், மேஜிக் செய்யக்கூடியவங்க ரொம்ப தலை தூக்கி நின்ற ஒரு காலத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் நபியா அனுப்புனான். எந்த அளவுக்கு? ஒரு பேனாவை தூக்கி போட்டாங்கன்னா பாம்பா மாறிடும், ஒரு கயிறை தூக்கி போட்டாங்கன்னா பாம்பா மாறிடும், எதை தூக்கி போட்டாலும் பாம்பா மாறும், என்ன வேணாலும் அது மாறும். அந்த அளவுக்கு சூனியக்காரர்கள் ரொம்ப பிரபலியமாக மேலோங்கி இருந்த ஒரு காலத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக அனுப்புனான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த சூனியக்காரர்களை எல்லாம் தாண்டி அவர்கள் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து தன்னை நபி என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உறுதி செய்தாங்க இல்லையா? ஃபிரௌன் என்ன செஞ்சா, எல்லாரையும் ஒன்று கூப்பிட்டு ஒரு மைதானத்தில் வச்சான். எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் போடுறீங்களா நாங்கள் போடட்டுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களே போடுங்க. எல்லாரும் ஒரு மைதானத்தில் நின்று அப்படியே கம்பு, கயிறு, குச்சி, மட்டை, கயிறை கிடச்சது எல்லாத்தையும் போட்டாங்க. எல்லாம் பாம்பா மாறிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக வந்தாங்க. அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு பிஸ்மில்லா அப்படின்னு போட்டாங்க.
போட்டதுல அது மிகப்பெரிய பாம்பாக மாறி அங்க இருக்கக்கூடிய எல்லா பாம்புகளையும் அந்த சிறிய பாம்பு அந்த பெரிய பாம்பு அப்படியே முழுங்கிருச்சு. எல்லா சூனியக்காரர்களும் அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டாங்க. இவங்களை மேலோங்கள், இவங்களை தாண்டி போகணும் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கோங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ வந்தாங்க? மருத்துவர்கள் மேலோங்கி நிற்கக்கூடிய அந்த காலத்தில் வந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் மருத்துவம் என்பது ரொம்ப தலை சிறந்ததாக இருந்தது. எல்லா நோய்களுக்கும் மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்போ எல்லா மருத்துவர்களை விடவும் சிறந்தவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மக்கள் நபின்னு ஏற்றுக்குவாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்தான், பிறவியிலேயே கண் குருடா போனவங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வை வர வச்சிருவாங்க. தீராத வெண்குஷ்டம் கருங்குஷ்ட நோய்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குணப்படுத்துவாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய ஆணையை கொண்டு யுஹீல் மௌத்தா, மரணித்தவர்களை கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிர்ப்பித்து விடுவார்கள். அப்ப எல்லா மருத்துவர்களையும் மேலோங்க செய்ததற்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததோ விஞ்ஞானம் வளரக்கூடிய ஒரு காலம். ரசூலுல்லாஹ் வந்த காலம் எது? இப்போ இருக்கிற காலம் எது? விஞ்ஞானம், அறிவியல் வளரக்கூடிய ஒரு காலம். இன்னைக்கு அறிவியல் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்க? ஃப்ளைட்ல போகணும், ஜெட்ல போகணும், ராக்கெட்ல போறாங்க, அங்க போறாங்க, வானத்தில் இருக்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றாங்க, நிலவை பார்க்கறாங்க, சந்திரனை பார்க்கறாங்க, இங்க அது இருக்கு அங்க இது இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? இப்போ வரக்கூடிய விஞ்ஞான உலகம் என்ன சொல்லிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு நபின்னு வந்தாங்க, அவங்க பூமியில மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க, விண்ணுலகத்தை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு யாருமே சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விண்ணுக்கு பறக்க செய்தான். இது மூணாவது காரணமாக சொல்றாங்க. நாலாவது காரணமாக இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காமிப்பாங்க. ஒரு மனிதர் ஒன்றை பற்றி விளம்பரம் செய்யணும்னு சொன்னா ஒன்று அந்த பொருளை தான் பார்த்துருக்கணும், இல்லைன்னா அதை தான் அனுபவிச்சிருக்கணும். அப்படிதானே? ஒரு பொருள் இருக்கு, உதாரணத்துக்கு இப்போ எல்லாருமே சுகர் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் கோதுமை பிஸ்கட் சாப்பிட்றாங்க. ஒரு ஆள் கோதுமை பிஸ்கட்டே சாப்பிடாம கோதுமை பிஸ்கட் என்பது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதில் அவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிதானே? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கம் நரகத்தை பற்றி மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக, சொர்க்கம் நரகத்தை நேரடியாக பார்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்தார். சொர்க்கத்தையும் நரகத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரிலே கண்டார்கள். கண்டதை மக்களிடத்திலே எடுத்துரைத்தார்கள். அப்படி நேரில் பார்த்து சொல்லணுங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேராஜினுடைய பயணத்தை தயார் செய்து கொடுத்தான் என்று 4 காரணங்களை இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காமிப்பார்கள். எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறார். அடுத்தடுத்து நிறைய படிப்பினைகள். எல்லாருமே கஸ்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், எல்லாருமே எல்லா மக்களையும் கூப்பிட நினைக்கிறோம். எல்லாரும் இதை அப்படி மனசுல பதிய வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நிறைய அப்படி பூரா படிப்பினையாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மேராஜினுடைய பயணம் எங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொடங்குது? ஒரு அறிவிப்பின்படி உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்புறாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட பிறந்த சகோதரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறையில் சச்சா மக வேணும், இன்னொரு முறையில் பார்த்தேன்னு சொன்னா தன்னுடைய மருமகனுடைய தங்கச்சி. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு யாரை முடிச்சு கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாயகி முடிச்சு கொடுத்தாங்க இல்லையா? உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இந்த மேராஜினுடைய பயணத்தை தொடங்கினார்கள் என்று ஒரு அறிவிப்பிலும், இன்னொரு அறிவிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவில் படுத்திருந்தார்கள். கஅபத்துல்லாவில் இருக்கும்போது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேராஜினுடைய பயணத்தை கொடுத்தான் என்று 2 அறிவிப்புகள் இருக்கு. சரி, இந்த மேராஜினுடைய பயணத்தை 2 வகையாக பிரிச்சிருங்க. பூமியிலிருந்து வானத்துக்கு சென்றது மேராஜ். மக்காவில் இருந்து இன்னைக்கு பலஸ்தீனம், அப்படிதானே? இன்னைக்கு பலஸ்தீனம் பைத்துல் முகத்தஸ் வரையும் போனது இஸ்ரான்னு சொல்லி ஒரு பயணம். இந்த 2 பயணமும் ஒரே இரவுல நடக்குது. ஒரே இரவுல ரொம்ப குறுகிய ஒரு நேரத்தில் நடந்த ஒரு பயணம். கிட்டத்தட்ட மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் ஒரு 2000 கிலோமீட்டர் வரும். நீங்க கூகுள் மேப் இருந்தா போட்டு பாருங்க.
கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்ஸ் வரும். அந்த பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விண்ணுலக பயணத்தை மேற்கொள்றாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாலே எப்போ வந்தாலும் குர்ஆனினுடைய வசனங்களை கொண்டு வர்றது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற வேலை என்ன? இறை வசனங்களை கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கொடுக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, யா ஜிப்ரீல் மின் ஐய ஆயத்தின் ஆயத்தில் ரஹ்மா அவ் ஆயத்தில் அதாப். ஜிப்ரீலே, இன்னைக்கு என்ன வசனத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய வசனமா, அல்லது அல்லாஹ் மக்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனத்தை, வேதனை செய்யக்கூடிய வசனத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? என் மக்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய வசனமா, அல்லது என்னுடைய மக்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனமா? இன்னைக்கு அல்லாஹ் என்ன வசனத்தை உங்களுக்கு கொடுத்து அனுப்புனா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு நான் வசனங்கள் எதையும் கொண்டு வரல. இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் டியூட்டி, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே நாயகமே. இன்னைக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய உம்மத்துக்கே இன்னைக்கு ஒரு சிறப்பு நாளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளை ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்படியா? அப்படி என்ன சிறப்பு நாள் நாயகமே? இன்னைக்கு என்ன சிறப்பு நாள் தெரியுமா? அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டான். அதற்கான பயணத்தை இன்னைக்கு தான் போகணும்னு அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அந்த பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே, எதுக்காக அல்லாஹ் இந்த பயணத்தை எனக்கு தயார் செய்யணும்? அல்லாஹ் என்னையா கூப்பிடணும்? எத்தனை நபிமார்கள் வந்தாங்க, எத்தனை நபிமாருங்க அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்டாங்க, எத்தனை நபிமாருங்க அல்லாஹ்ட்ட நெருங்கணும்னு நினைச்சாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த பயணத்தை கொடுக்கணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யக்ஃபிரக்கல்லாஹு லிமா தகத்தம வமா தஅக்கர். நாயகமே, உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக இந்த பயணத்தை அல்லாஹ் தயார் செய்து விட்டார். இந்த பயணத்தில் நீங்கள் அல்லாஹ்வை சந்தித்து விட்டால் உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். அதுக்காக ரசூலுல்லாஹ் பாவம் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் பாவம் பண்ணது கிடையாது. பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவர்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருந்த பொழுதிலும் அவர்களை மேலும் மேலும் மேன்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு பயணத்தை தயார் செஞ்சான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியானா என் உம்மத்துக்கு இதுல என்ன இருக்குது? எந்த நேரத்தில் இந்த உம்மத்தின் மேல, நம்ம மேல ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு அக்கறை பார்த்தீங்களா? என் குடும்பத்துக்கு அல்லாஹ் என்ன தருவான்னு கேட்கல, என்னுடைய மனைவி மக்களுக்கு அல்லாஹ் என்ன தருவான்னு ரசூலுல்லாஹ் கேட்கல, என் உம்மத்துக்கு என்ன இருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நாயகமே, நீங்கள் எதை உங்களுடைய உம்மத்திற்கு விரும்பி கேட்கிறீர்களோ அதை அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். நீங்க வாங்க, நீங்க வந்து உங்க உம்மத்துக்கு எதனாலும் கேளுங்க, எதை கேட்டாலும் அல்லாஹ் தர்றதுக்கு தயாரா இருக்கிறான். நாயகமே, உங்களுடைய உம்மத்துக்கும் இந்த பயணத்தில் நற்பாக்கியங்கள் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். பயணம் தொடங்குகிறது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பயணம் தொடங்குகிறது. இந்த பயணத்தில் 30 அதிசய நிகழ்வுகள் நடக்கிறது. 30 விதமான படிப்பினைகளை இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்தார்கள். பயணம் தொடங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், வாருங்கள் நாயகமே, நாம் செல்வோம் என்கின்றார்கள். பெருமானார் கேட்கின்றார்கள், செல்வது என்றால் எதில் செல்வது? வானத்தில் போறதுக்கு எதிலங்க போறது? ஏங்க குதிரை இருக்குன்னா அது இங்கிட்ட இருந்து அங்கிட்ட தெருக்குள்ள போவோம் வைக்கும். அதுவும் ரசூலாட்ட பெரிய குதிரைகள் இல்லை, கோவேரி கழுதைகள் தான் ரசூலாட்ட இருந்துச்சு. அப்படிதானே? எதுல போறது? நாயகமே, சொர்க்கத்தில் இருந்து உங்களுக்காக ஒரு வாகனத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு அறிவிப்பின்படி அது சொர்க்கத்தில் வளர்ந்த ஒரு ஆடு என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு அறிவிப்பின்படி அதனுடைய உருவம் மொத்தத்திலேயே ரொம்ப வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானதுன்னு சொன்னா, உடம்பு குதிரையினுடைய உடம்பு மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்கிற 2 கால் குதிரை கால் மாதிரி இருக்கும்.
பின்னாடி இருக்கிற 2 கால் ஒட்டகத்து கால் மாதிரி இருக்கும், அதனுடைய முகம் ஒரு சிட்டுக்குருவியினுடைய முகம் மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு அறிவிப்பிலும், குதிரையினுடைய முகமாக மாறிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பிலும் இருக்குது. அது மாத்திரமல்ல, அந்த வாகனத்தினுடைய அந்த பிராணியினுடைய உடம்பு முழுக்க முடிகள் மட்டுமே நிறைந்து காணப்பட்டுச்சு. உடம்பு முழுக்க நல்ல கொளுத்த ஒரு ஆடு உடம்பு முழுக்க நல்ல முடி இருந்தால் இவ்வளோ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்படி ஒரு வாகனத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை டிராவல் பண்ணுறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் சொல்கிறாங்க, இதான் வாகனம், ஏறுங்க போ, அவ்வளோதான், கொஞ்ச நாளைக்கு அப்படி போயிட்டு வருவோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியா, இன்னும் ஒரு 2 ரக்காயத் தொழுதுட்டு வரட்டுமா? ஜிப்ரீல் இஸ்லாம்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஒரு 2 ரக்காயத்து தொழுதுட்டு வரட்டுமா? தாராளமாக தொழுதுக்குங்க நாயகமே. ஜிப்ரீல் இஸ்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், என்ன கேள்வி? மேராஜினுடைய பயணத்தில் தானே தொழுகையே கிடைச்சிது, அதுக்கு முன்னாடி எப்படி ரசூலுல்லாஹ் தொழுதாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் சொல்லும்போது, இன்னமா ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு முன்னால் வந்த எல்லா கல்வியும் கொடுக்கப்பட்டுள்ளது, இனி பின்னால என்னெல்லாம் வரப்போதோ எல்லாத்த பற்றியான செய்தியும் எனக்கு அல்லாஹ் சொல்லி தந்துட்டான், நான் போறதே தொழுகையை வாங்க போறேன் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். தெரிஞ்சதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காத்தை நான் தொழுது கொள்கின்றேன் என்று ஜிப்ரீல் இஸ்லாம்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காத்துகளை தொழுகின்றார்கள். தொழுது விட்டு புராக்கின் மேல் ஏறி உட்கார்கின்றார்கள். கணித்திற்குரியவர்களே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு படிப்பினை. எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யும் போது ஒரு 2 ரக்காத் தொழுதுக்குங்க, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ரொம்ப தூரம் நெடிய தூரம் பயணம் பண்ணுறீங்களா, 2 ரக்காத் தொழுதுக்குங்க. ஒரு புதிய வீட்டுக்கு கொடுத்துட போறீங்களா, ஒரு 2 ரக்காத் தொழுதுக்குங்க. திருமணம் முடிய போதா ஒரு 2 ரக்காத் தொழுதுக்குங்க. எல்லா நேரத்திலும் ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு உங்களுடைய காரியங்களை ஆரம்பிங்க. அதில் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறி அமர்கின்றார்கள். அமர்ந்ததோடு வாகனம் கிளம்புகிறது. வாகனம் கிளம்பிய கொஞ்ச தூரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வாகனத்தை நிப்பாட்டி விடுகின்றார்கள். நிப்பாட்டி விட்டு பெருமானார் இடத்துல சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல ஒரு 2 ரக்காயத்து தொழுதுக்கங்களேன். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா ஜிப்ராயில், இது என்ன இடம்? எதற்காக இந்த இடத்திலே 2 ரக்காயத்துகள் தொழ சொல்கின்றீர்கள்? ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னாங்க, ஹாதா யஸ்ரிப் வ ஹாதல் மதீனா, நாயகமே, இதுதான் நீங்க வரக்கூடிய மதீனா. நீங்க இப்ப மக்காவுல இருக்கிறீங்க இல்லையா, மக்காவுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க மதீனாவுக்கு வர போறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மதீனாவை பார்க்கறாங்க. அப்படி பச்சை பசுமையான ஒரு பூமி, அங்கே காய்ந்ததை போன்று எந்த ஒரு வஸ்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை. பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியான அழகான ஒரு பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே 2 ரக்காத்துகளை தொழுகின்றார்கள். அதனாலதான் வீடு கட்டி பால் காய்ச்சும் போது வாங்க சொல்லி 2 ரக்காத் தொழுதுட்டு உள்ள போங்க. ஏன்னா நம்ம போய் கொடுத்தன இருக்கிற இடத்துல 2 ரக்காத் தொழணும் கண்டிப்பா. ஏன்னா அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் எல்லாம் என்ன செஞ்சிருங்க, ஓடிவிடும். சரி, அங்க 2 ரக்காத் தொழுந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பெருமானாருடைய பயணம் தொடர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே இருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்ச தூரம் சென்றதற்கு பிறகு மீண்டும் வாகனத்தை நிறுத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த இடத்திலும் 2 ரக்காத்துகள் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஜிப்ரீல் இஸ்லாம்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இங்க ஏன் 2 ரக்காத்து தொழணும்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு நபி, அல்லாஹ்வுடைய நேரடியான தொடர்பை கொண்ட ஒரு நபி, அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஒரு நபி, ஒரு நேரத்தில் ரப்பே ரஹ்மானே, உன்னை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் பார்க்க முடியாது என்றான். அந்த நபி பிடிவாதம் பிடித்து நான் பார்த்தே தீருவேன் என்றார்கள். அப்படியானால் நான் சொல்லும் ஒரு இடத்திற்கு வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னா, அந்த நபியும் ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அல்லாஹ்வை அவர்கள் பார்க்கவில்லை, அல்லாஹ்வின் ஒளியை பார்த்தார்கள். பார்த்ததோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மயங்கி விழுந்தாங்க. நாயகமே, அவங்க மயங்கி விழுந்த இடம் அல்லாஹ்வின் ஒளி வந்த இடம் இந்த மலைதான். இந்த மலையில் நீங்கள் 2 ரக்காத் தொழுதுங்க. ஒரு பாக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். அதனாலதான் பள்ளிவாசல் உள்ள வந்ததோட தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழணும். பல ஜமாத்து போனவங்களுக்கு தெரியும்.
பள்ளியாசலுக்குள்ள போனவனே என்ன செய்யணும்? தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுகணும். புனிதமான இடங்களுக்கு, மலக்குமார்களுடைய வருகை தந்த இடங்களுக்கு, அல்லாஹ்வின் அருள் இறங்கக்கூடிய இடங்களுக்கு சென்றால் பரக்கத்தின் அடிப்படையிலே 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தும் வண்ணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். மீண்டும் பயணம் தொடர்கிறது. சிறிது தூரங்கள் செல்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாகனத்தை நிறுத்துகின்றார்கள். நாயகமே, இங்கே 2 ரக்காத்துகள் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இங்கே ஏன் 2 ரக்காத் தொழணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய ரூஹ், அல்லாஹ்வினுடைய உயிர், அல்லாஹ்வினுடைய உயிரை இந்த இடத்தில் தான் நான் கொண்டு வந்தேன். அல்லாஹ்வின் உயிர் இந்த உலகத்தில் இறங்கிய இடம் இதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்வதற்காக, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றிலே அல்லாஹ்வினுடைய ரூஹை ஊதுவதற்காக நான் வந்த இடம் இதுதான். நாயகமே, இந்த இடத்துல 2 ரக்காயத்தை தொழுவுங்க. பெருமானார் 2 ரக்காயத்தை தொழுதாங்க. மீண்டும் பயணம் தொடர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்ந்து போகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கும்போது ஒரு சத்தம் வலது பக்கத்தில் இருந்து கேட்கிறது. இர்ஜி யா முஹம்மத், இர்ஜி யா முஹம்மத், இர்ஜி யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியே, ஏன்ட்ட வாங்க, எங்கள்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட வாங்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஜிப்ரீலே, என்னை யாரோ என் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கின்றார்களே, யார் இது? நான் அவர்கள் பக்கம் செல்ல வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பக்கம் திரும்பி பார்க்காதீங்க, அந்த பக்கம் நீங்க போயிடாதீங்க, என்னோடு வாருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். கொஞ்சம் தூரம் செல்கின்றார்கள். மீண்டும் ஒரு சத்தம் இடது பக்கத்தில் இருந்து கேட்கிறது. இர்ஜி யா முஹம்மத், இர்ஜி யா முஹம்மத், இர்ஜி யா முஹம்மத். முஹம்மதே, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்க. என்னன்னு சொல்லுங்க. முதல்ல ஒரு பயணத்தில் ஒன்று நடக்குது, கூட ஒரு ஆளுக்கு அது தெரியுது, ஆனால் சொல்ல மாட்டேங்காரன்னா மண்டை வெடிச்சிருமா இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. என்ன அப்படி வலது பக்கம் ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, இடது பக்கம் ஒரு ஆள் கூப்பிடுறாங்களா என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வலது பக்கத்திலிருந்து இர்ஜி வாங்கன்னு கூப்பிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் யூதர்களுடைய கூட்டம். நீங்க மட்டும் போயிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய உம்மத்திலிருந்து நிறைய பேர் யூதர்களாக மாறி இருப்பாங்க. இடது பக்கத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, அது யகூதிகளுடைய கூட்டம். நீங்க மட்டும் இடது பக்கம் திரும்பி இருந்தீங்கன்னா உங்க சமுதாயத்திலிருந்து நிறைய பேர் யகூதிகளாக மாறி இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. நீங்க திரும்பல நாயகமே, உங்க உம்மத்துல யாரும் யூதர்களாக, யகூதிகளாக மாறவே மாட்டார்கள் என்று பெருமானாருக்கு சுப செய்தி சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். பெருமானார் அப்படியே வாகனத்தில் பறக்கிறாங்க. வாகனம் வந்து ஓடுற வாகனம் இல்லை, ஃப்ளைட் இருக்க ஃப்ளைட்டு முதல்ல அப்படி லேண்டிங்லேருந்து அப்பரில் ஏறணும், அப்படி தானே, அப்படியே போய் அப்படி ஏறணும். இப்போ ரசூலுல்லாஹ் இப்படி பறந்து தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் மேலே போகலை, உலகத்தில் பறந்து தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பாறாங்கல் சைஸுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நோக்கி ஒரு நெருப்பு ஜுவாலை அப்படியே வருது, நெருப்பு பந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நோக்கி வருகிறது. அல்லாஹ்வின் தூதரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பில் இருந்து காப்பாற்றி விடுகின்றார்கள். காப்பாற்றி விட்ட உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜிப்ரீலே, இது என்ன நெருப்பு? என்னையே அழிக்கணும்னு வரணும்? நான் போகக்கூடிய பாதை, நான் செல்லக்கூடிய பயணம் அல்லாஹ்வுடைய பாதை அல்லவா? அல்லாஹ்வுக்காக நான் செல்லக்கூடிய பயணம் அல்லவா? எனக்கு ஏன், என்னையே அந்த நெருப்பு அழிக்க வரணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே, இந்த பயணத்தில் வச்சு உங்களை சைத்தான் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஷைத்தான் உருட்டி விட்ட ஒரு பந்து தான். அல்லாஹ் அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். இப்போ நினைக்கிற 5 நேரம் தொழுகை தானே, நமக்கு என்ன தெரியுதுங்க? ஏங்க 5 நேரம் தொழுகையை வாங்குறதுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆபத்துகளையெல்லாம் கடந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா? இன்னும் நிறைய இருக்குது. எத்தனை ஆபத்துகளை கடந்து அல்லாஹ்வின் தூதர் இந்த 5 நேர தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. தூக்கத்தை தியாகம் பண்ணி, உடல் உழைப்புக்களை தியாகம் பண்ணி, எல்லாத்தையும் துறந்தல்லவா இந்த 5 ரக்காத்துகளை, 5 தொழுகைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வாங்கி வந்தார்கள். பயணம் மீண்டும் தொடர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே இருக்கின்றார்கள். மிக அழகான ஒரு பெண் தங்க நகைகளை அணிந்து கொண்டு, நல்ல முறையில் அலங்காரம் செய்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார், யா முஹம்மது அஹ்லம் வ ஸஹ்லம் மர்ஹபா. முஹம்மதே, வாருங்க, உங்க வருகை எங்களுக்கு நல்வரவாகட்டும், வாங்க, ஏன்ட்ட வாங்க, நான் எவ்வளோ அழகா இருக்கு, வாங்க, ஏன்ட்ட வாங்க.
ரசூலா கேட்டாங்க, என்னங்க ரொம்ப ஒரு அழகான பெண்மணி என்னை அழைக்கிறாங்களே, இதுக்கான அர்த்தம் என்ன? எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, நீங்க தான் அதை விளக்கிட்டு வாரீங்க, இதுக்கான அர்த்தம் என்ன என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த அழகான பெண் உருவத்தில் வந்ததுதான் உலகத்தின் ஆசை. உலக ஆசை அப்படி அழகாத்தான் இருக்கும். எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தான் தோணும். எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளும் போகணும் தான் தோணும். எதை பார்த்தாலும் சாப்பிடணும் தான் தோணும். ஒருவேளை நாயகமே, இந்த அழகான பெண்ணின் பக்கம் நீங்கள் திரும்பி இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய உம்மத்தில் யாரும் நல்ல அமலையே செய்திருக்க மாட்டார்கள். நீங்கள் திரும்பாததின் காரணமாக கியாமத் வரையிலும் உங்களுடைய உம்மத்திலே நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாழ்த்து சொன்னார்களே. அதனால தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல 150-200 தலைகட்டு இருந்தாலும் ஒரு 10 பேராவது தொழுதுகிட்டு இருப்போம். அப்படிதான். திரும்பி இருந்தாங்கன்னா 150 தலைகட்டு நெசிருக்காது, 200 தலைகட்டுமே தொழுது இருக்காது. மீண்டும் பயணம் தொடர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான காட்சி காட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய ஒரு பெரிய விவசாய நிலத்தை பார்க்கின்றார்கள். அந்த விவசாய நிலத்திலே நிறைய பேர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி விவசாயம் தெரியுமா? அவர்கள் பயிர்களை போடுகின்றார்கள், உடனே பயிர்கள் விளைகிறது, உடனே அறுவடை செய்கிறார்கள். பயிரை போடுறாங்க, விளையுது, உடனே அறுவடை, போடுறாங்க, விளையுது, உடனே அறுவடை. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமாக கேட்டார்கள், ஜிப்ரீலே, ஒரு பயிரை நாம் வித்திட்டோம் என்றால் அதை அறுவடை செய்வதற்கு ஏராளமான நாட்கள், ஏராளமான உழைப்புகள் தேவைப்படுகிறது. அப்படி இருக்க இந்த கூட்டத்தார்கள் யார்? உடனே போடுறாங்க, உடனே விளையுது. ஜிப்ரீல் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இவங்க எல்லாம் யார் தெரியுமா? உங்களுடைய உம்மத்துல ஷஹீதாக ஆகக்கூடியவர்கள் நாயகமே. அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிந்து தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உயிர் தியாகிகள் நாயகமே இவங்க. இவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நன்மையை 70,000 நன்மையா கொடுக்கிறான். ஒரு நன்மையை 70,000 நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். 70,000 நன்மையை அவங்க உடனே அடையணும்னு சொன்னா உடனே போடணும், உடனே அறுவடை செய்யணும். அப்படி செஞ்சாதான் கியாமத் நாளுக்குள்ள அவங்களுடைய நன்மையை அவர்கள் அறுவடை செய்து முடிக்க முடியும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அடுத்தும் பயணம் தொடர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு காட்சியை காமிக்கின்றார்கள், அழகான ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். அழகானது என்று சொல்லக்கூடாது, அலங்கோலமானது என்று நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா அடுத்து உள்ளதான் ஒரு அழகான காட்சி. என்ன காட்சி? பெருமானாருக்கு மிகப்பெரிய பதட்டத்தை, திடுக்கத்தை ஏற்படுத்திய ஒரு காட்சி. ஒரு மனிதர் இருக்கின்றார். அந்த மனிதர் தலையிலே 2 மனிதர்கள் கல்லை தூக்கி போடுகின்றார்கள். அவருடைய தலை வெடித்து சிதறுகிறது. மீண்டும் அந்த தலை ஒட்டுகிறது. மீண்டும் கற்களை தூக்கி போடுகின்றார்கள். மீண்டும் தலை வெடித்து சிதறுகிறது. மீண்டும் தலை ஒட்டுகிறது. இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஜிப்ரீல், இந்த அளவிற்கு மோசமான வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள்தான் தாரிக்குஸ் ஸலாத், தொழுகையை விட்டவர்கள். இவங்களுக்கு தொழுகிறது ஏதோ தலையில பெரிய பாரத்தை வச்சா மாதிரி இருந்துச்சு. தொழுகைக்கு போனா அது போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் தேவை அப்படி மண்டையை போட்டு உடைப்பாங்க, காரணங்களை தேடி விடுவாங்க. நாயகமே, உங்களுடைய சமுதாயத்தில் தொழுகையை நிரந்தரமாக விட்டவர்களுக்கு இதுதான் தண்டனை என்று உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் உணர்த்துங்கள். அல்லாஹ் இதை வாயில சொன்னா அதனுடைய வீரிய ரசூலுல்லாஹ்க்கு புரியாது. நேர்ல காமிச்சா நேரில் காமிச்சா என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். அல்லாஹ் தஆலா நேரில் காமிச்சான். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்கின்றார்கள். 9வதாக ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். அப்படி வேக வேகமாக போயிடுவோம். 9வதாக ஒரு காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். ஒரு மனிதரை 2 மனிதர்கள் அந்த மனிதருடைய கையை பிடித்து கட்டி வைத்திருக்கின்றார்கள். இன்னொரு மனிதர் தங்கத்தையும் வெள்ளியையும் ஒரு பானையில் போட்டு நன்றாக காய்ச்சி அந்த மனிதருடைய முகத்திலும் அந்த மனிதருடைய மேனியிலும் ஊற்றி விடுகின்றார்கள். தங்கத்தை காய்ச்சி ஊற்றினா என்ன ஆகும்? வெள்ளியை காய்ச்சி ஊற்றினா என்ன ஆகும்? வெறும் தண்ணி ஊற்றுனா கூட ஒன்றும் தெரியாது. வெள்ளியை தங்கத்தெல்லாம் காய்ச்சி ஊற்றணும்னு சொன்னால் உடம்பு அப்படி ஓட்ட விழுந்து வேற பக்கமாக போயிடும். அந்த அளவுக்கு தங்கம் என்பது அவ்வளோ இதாக இருக்கும். இந்த அளவுக்கு வேதனைக்கு மோசமாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் தான் மானிஉ ஸகாத், ஜக்காத்தை சரியாக கொடுக்காதவர்கள்.
தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்தை சரியாக கொடுக்காதவர்களுக்கு இதுதான் தண்டனை என்பதை உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் உணர்த்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. எவ்வளோ படிப்பினைகள் ஒரு பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10ஆவதாக ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். ஒரு இடத்திலே நிறைய நல்ல கறி, கெட்டு போகாத நல்ல கறி இருக்குது. ஒரு இடத்துல கெட்டு போன கறி இருக்குது. அங்க ஒரு மனுஷன் நிற்கிறான். அவன் என்ன பண்றான்னா, நல்ல கறியை விட்டுட்டு கெட்ட கறியை போய் திங்கிறான். இவனு அறிவில்லாதவனா இருப்பான் போலயே. இப்படி ஒரு நிலைமையில உலகத்துல வாழக்கூடியவன் யாரு? ஜிப்ரீல் இஸ்லாம்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்படி ஒரு நிலைமையில வாழக்கூடியவன் யார் உலகத்துல? ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அழகான மனைவியை வைத்துக்கொண்டு தவறான ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பவன் இந்த மனிதனை மாறிதான் நாயகமே. இவனுக்கு மறுமையில இதே மாதிரி தான் நல்ல இடம் இருக்கும், கெட்ட இடம் இருக்கும். இவனுக்கு கெட்ட இடத்த தான் அல்லாஹ் கொடுப்பான் நாயகமே. எவ்வளோ அழகான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் விளக்கி சொல்கின்றார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்கின்றார்கள். 11ஆவதாக ஒரு காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஒரு மனிதனை அழைத்து வரப்பட்டு அந்த மனிதனுடைய நாக்கை நீட்டப்பட்டு அந்த மனிதனுடைய நாக்கை நெருப்பு கத்திரிக்கோள்களால் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்படி நாக்கு வெட்டப்படக்கூடிய தண்டனை யாருக்கு கிடைக்கும்? ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னார்கள், இவர்கள் தான் ஹுதபா, மக்களுக்கு வாழக்கூடிய காலங்கள் முழுக்க நல்லதை சொல்லி 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 நிறைய நல்லதை சொல்லியிருப்பான். வாழ்க்கையில ஒண்ணு கூட அவன் செயல்படுத்தி இருக்க மாட்டான். நிறைய ஊருக்காரனுக்கு பூரா அட்வைஸ் பண்ணியிருப்பான். ஆனா அவன் வாழ்க்கையில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது நாயகமே. இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு மறுமையில இதுதான் தண்டனை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து ஒரு அழகான ஒரு வினோதமான ஒரு காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். என்ன வினோதமான காட்சி என்றால், ஒரு பெரிய பாறைக்குள்ள இருந்து ஒரு காளமாடு வெளியே வந்துருது. ஒரு காளமாடு என்ன செஞ்சிருது? ஒரு பாறைக்குள்ள இருந்து வெளியே வந்தது. வந்த காளமாடு அந்த பாறைக்குள்ள திரும்ப போகணும்னு நினைக்குது, போக முடியல. பெரிய பாறையில சின்ன பாறையிலிருந்து ஒரு காளமாடு என்ன செஞ்சிருது? வெளியே வந்துருது. வந்த மாடு என்ன செய்யல? உள்ள போகல. ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்க, இதுக்கான அர்த்தம் தான் என்ன, இதுக்கான விளக்கம் என்ன? ஜிப்ரீல் இஸ்லாம்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இதுதான் போட்ட வார்த்தையை மீண்டும் எடுக்க முடியாத மனிதனுக்கான உதாரணம். வாய் சிறுசுதான், வாயிலிருந்து வார்த்தை வர்றது ரொம்ப பெருசா இருக்கும். போட்ட வார்த்தையை திரும்ப அள்ள முடியுமா? உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் வாழ்வாங்க நாயகமே. நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், உங்கள் நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய சிறு நாக்கிலிருந்து பெரும் வார்த்தைகள் வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை உணர்த்துவதற்காக இப்படி ஒரு காட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காமித்தான். 13ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருக்காங்க, நல்ல நறுமணம் வீசுது, நல்ல அழகான வாசனை. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ரொம்ப அழகான நறுமணமாக இருக்கு, இது என்ன? ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னாங்க, இதுதான் சொர்க்கத்தினுடைய காற்று. சொர்க்கத்தினுடைய காற்று நறுமணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அப்படி பயணம் தொடர்கிறது. கெட்ட நாத்தம் நாறுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன கெட்ட நாத்தமாக இருக்கு? ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னாங்க, இது நரகத்தினுடைய வாடை, இப்படி கெட்ட நாத்தமாக தான் இருக்கும். அந்த நாத்தத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வினோதமான ஒரு மனிதரை பார்க்கின்றார். அந்த மனிதர் யாருன்னு சொன்னால், தன் தலையில் அப்படியே சுமக்க முடியாத நிறைய கட்டைகள் அப்படியே சுமந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே தலை குப்புற விழுந்துடுறாரு. திரும்பவும் கட்டையை ஏற்றி வைக்கப்படுது, திரும்பவும் அதை சுமந்து வராரு, திரும்ப தலை குப்புற விழுவுறாரு. இவர் யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இப்போ ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னாங்க, இவர் யாருன்னு சொன்னால் அமானித பொருட்களை பாதுகாக்காதவர். அமானிதம்னா ஒரு ஆள்கிட்ட இருந்தாங்க வச்சிருங்க நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல, இதை திரும்ப நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? இந்த அமானிதத்தை பாதுகாக்காம அவர் என்னமோ அவர் சொந்த பொருளை மாதிரி அவர் பயன்படுத்திக்குவாரு. இந்த அமானித பொருட்களை எல்லாம் நாளை கியாமத் நாள்ல அவர் தலையில் அல்லாஹ் தூக்கி வைப்பான். அப்படியே தட்டு தடுமாறி அப்படியே நடந்து வந்து நரகத்துல தலை குப்புற விழுந்துருவார் நாயகமே. அதற்கான உதாரணம் தான் இது. அமானித பொருட்களை ரொம்ப பேணி பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும். அது ஒரு குண்டூசியா இருந்தாலும் சரிதான்,
ஒரு குண்டூசியை ஒரு ஆள்கிட்ட தாங்க துணி தச்சுட்டு தாரேன் அப்படின்னு சொல்லி வாங்கினா அதை கரெக்டாக ஒப்படைச்சிடும். அதை ஒப்படைக்கலன்னா அவருக்கும் இதுதான் நிலைமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16ஆவதாக ஒரு நிகழ்வை பார்க்கின்றார்கள். அது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மேனியில அப்படியே முள் வேலிகளை போட்டு இழுத்து இழுத்து அவனுக்கு இரத்த காயங்கள் வர வைக்கப்பட்டு அவனுடைய சதகளை எல்லாம் பிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது யாருங்க, யாருக்கு இப்படி தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏழைகளின் பொருளை சாப்பிட்டவன், பள்ளிவாசலின் பொருளை சாப்பிட்டவன், வழிபோக்கர் இடத்திலே அபகரித்து சாப்பிட்டவன், திருடி சாப்பிட்டவன், அதிகபட்சமான லாபம் வைத்து சாப்பிட்டவன், மக்கள் மத்தியிலே பணத்தை சுரண்டி சுரண்டி சாப்பிட்டவனுக்கு வறுமை நாளிலே அவனுடைய உடம்பையே சுரண்டப்படும் நாயகமே, உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் எச்சரிக்கையை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த 16 நிகழ்வுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே காமிக்கின்றான். இந்த 16 நம்ம சொல்லி முடிக்க 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 16 ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ நேரத்தில் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரத்தில் நடந்திருக்கும்? பேசுறதுக்கே 40 நிமிஷம்னா நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்குமா? இல்லை, அதுதான் இல்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அனைத்து நிகழ்வுகளையும் அனைத்து படிப்பினைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிமிஷத்திற்கும் குறைவான நேரத்தில் காமித்தான். ஒரு நிமிஷத்துக்கும் கம்மி, 60 செகண்டுக்குள்ள ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கறதுக்குள்ள ரசூலுல்லாஹ் இவ்வளத்தையும் பார்த்துட்டாங்க. சில இமாம்கள் எழுதி காமிக்கின்றார்கள், ஒரு 6-7 தடவை கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள இது எல்லாத்தையும் எல்லாம் காமிச்சிட்டான். ஒரு 6-7 தடவை நம்ம கண்ணை சிமிட்டினா ஒரு செகண்டுக்கு ஒன்று, ஒரு 10 செகண்ட், ஒரு 30 செகண்டுக்குள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அனைத்து நிகழ்வையும் காமிக்கின்றான். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸை அடைஞ்சிடறாங்க. எங்கேருந்து? மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ் எங்கே இருக்குன்னு தெரியுதா இல்லையா? பாலஸ்தீனம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 190-200 நாளுக்கும் மேலே இன்னும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் போர்லாம் முடியல, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் ரொம்ப வீரியம் இல்லாத ஒரு போராக என்ன செய்து நடக்குது. இது எல்லாம் எதுக்கு நடக்குது தெரியுமா? பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுறதுக்கு தான். அந்த பைத்துல் முகத்தஸுக்கு தான் ரசூலுல்லாவை அல்லாஹ் அழைத்து சென்றான். பைத்துல் முகத்தஸுக்கு ஏன் ரசூலுல்லாவை அழைத்து செல்லணும்? நிறைய காரணங்கள் உண்டு. பைத்துல் முகத்தஸ் தனி ஒரு தலைப்பு. பைத்துல் முகத்தஸை பற்றி பேசுனாலே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். நான் அவ்வளோ விவரித்து சொல்லலை. பைத்துல் முகத்தஸை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது பாரக்னா ஹவுலஹு, அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி நான் பரக்கத் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ். பைத்துல் முகத்தஸ்ல தான் நிறைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலம் இருக்குது. பைத்துல் முகத்தஸ் பாலஸ்தீனத்துக்கு தான் நிறைய நபிமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பினா. குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது அல்லவா? அதுல 11 நபிமார்கள் பாலஸ்தீனத்துக்கு அனுப்பப்பட்டவங்க தான். அந்த பாலஸ்தீன மண்ணை பிடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு யூதர்கள் யகூதிகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எந்தெந்த நபிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாலஸ்தீனத்துக்கு அனுப்பினா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம், அல்யஸவு பாலஸ்தீனம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம். ஏறத்தாழ குர்ஆன்ல சொல்லப்பட்ட 11 நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒரு இடம் பாலஸ்தீனம், பைத்துல் முகத்தஸ். பாலஸ்தீனத்தினுடைய அர்த்தம் என்ன? பைத்துல் முகத்தஸ். அந்த ஊருக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டாங்க. அது மாத்திரம் அல்லங்க, 2 நபிமார்கள் தான் மக்கா. ஒன்று ரசூலுல்லாஹ், இன்னொன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேர் மட்டும்தான் மக்கா. மற்ற எல்லா நபிமார்களும் எங்க தெரியுமா அனுப்பப்பட்டாங்க? பாலஸ்தீனை சுற்றி ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்தந்த ஊர்களுக்கு தான். நிறைய நபிமார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் யமன் நாடு, பாலஸ்தீனுக்கு ரொம்ப பக்கம். அதே மாதிரி சாலி அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கு, பாலஸ்தீனத்துக்கு ரொம்ப பக்கம். இன்னைக்கு கூட பாலஸ்தீனத்து பிரச்சனைக்கு யார் தான் முதல்ல கை கொடுத்தானா? ஈராக் தான் என்ன செஞ்சு கை கொடுத்துச்சு. இப்படி இந்த பாலஸ்தீனத்தை பைத்துல் முகத்தஸை சுத்தி நிறைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்தா. இந்த பைத்துல் முகத்தஸ் எப்ப கட்டப்பட்டுச்சு? ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை நம்ம பைத்துல் முகத்தஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். காபத்துல்லா கட்டப்பட்டு 40 ஆண்டுகள் கழித்து இந்த பைத்துல் முகத்தஸை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டினாங்க. ஒரு அறிவிப்பின்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புதுப்பிச்சாங்கன்னு இருக்கு. ஒரு அறிவிப்பின்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
சுலைமான் இஸ்லாம் தான் கட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்போ இந்த பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் ரசூலுல்லாஹ்வை அழைத்து சென்றான் என்று சொன்னால், பைத்துல் முகத்தஸ்ல எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றான். எல்லா நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொலை வச்சாங்க. அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாம் ரூஹாக வாழ்ந்த ஒரு காலம் இருக்கு, வெறும் உயிரா வாழ்ந்தோம். அப்புறம் நம்ம வாப்பாவுடைய முதுகுந்தண்டில் வாழ்ந்தோம், அதுக்கப்புறமா அம்மாவுடைய வயிற்றுல வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கபருக்கு போயிடும், அடுத்து சொர்க்கம். அப்படிதானே? இந்த நம்ம ரூஹா இருக்கும் போது அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் அழைத்து ஒரு மீட்டிங் போட்டு சொன்னா, உங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு நபியை நான் அனுப்புவேன், அந்த நபியை நீங்க எல்லாரும் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். இப்போ ஈமான் பின்னாடி வரவங்களை எப்படிங்க ஈமான் கொள்ள முடியும்? நமக்கு முன்னாடி வந்தவங்களும் ஈமான் கொள்ளலாம். எனக்கு முன்னாடி வந்தவங்க நான் இப்படி ஈமான் கொள்றேன், பின்னாடி வர போறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப எப்படி ஈமான் கொள்றது? அப்படி ஈமான் கொள்வதற்காகத்தான் சுலைமான் பைத்துல் முகத்தஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வர வச்சு எல்லா நபிமார்களுடைய ரூஹையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே ஒன்று சேர்த்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாங்கு சொன்னார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது எல்லா நபிமார்களும் ஒட்டுமொத்தமாக அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நாங்கள் முகமது நபியை அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி சொல்றோம் எல்லா நபிமார்களும் சொன்னாங்க. எல்லா நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் தான் மறுமை நாள்ல முந்தி நிற்பார்கள் என்று நம்ம அடிக்கடி கேட்கிறதே, அப்படி முந்தி நிற்பார்கள் என்பதற்கு முன்னோட்டமாகத்தான் எல்லா நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொலை வைத்தார்கள். இப்படி பைத்துல் முகத்தஸுக்கு ரசூலுல்லாஹ்வை அழைத்து சென்றதற்கு ஏராளமான காரணங்களை இமாம்கள் சொல்றாங்க. இந்த பைத்துல் முகத்தஸ் இருக்க சிறப்பான ஒரு பள்ளிவாசல். இந்த அளவுக்கு பைத்துல் முகத்தஸை பத்தி இமாம்கள் எழுதும்போது சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ்ல தஜ்ஜால் நுழைய முடியாது. கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் யார் வருவா? தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலுடைய அட்டுழியத்தில் எல்லா மக்களும் தெரிச்சு ஓடுவாங்க, பல பேர் காஃபிராக மாறுவாங்க, இறை நிராகரிப்பில் போவாங்க. தஜ்ஜால் அவ்வளவு பெரிய ஃபித்னாக்களை செய்வான். அவன் பைத்துல் முகத்தஸுக்கும் போக முடியாது, மதீனாவுக்கும் போக முடியாது. தஜ்ஜால் நுழைய முடியாத ஒரு இடம், தஜ்ஜால் அழியக்கூடிய ஒரு இடம். அது மாத்திரமில்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல் முகத்தஸை கட்டும்போது ஒரு 6 துவா கேட்டாங்க. ஒன்று, யா அல்லாஹ், நான் அந்த பைத்துல் முகத்தஸை கட்டுறதுக்கு மூலமாக எனக்கு கல்வி அதிகமாக கொடு. முதல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது கல்வி தான். அடுத்து கேட்டாங்க, உலக ஆட்சியை கொடு, எனக்கு பாவ மன்னிப்பை கொடு, பாதுகாப்பை கொடு, துவா ஒப்புக்கொள்றதை கொடு, தொழுகை ஏற்றுக்கொள்றதை கொடு. எனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வருகை தருகின்றார்களோ அவர்களுக்கும் இந்த 6 அம்சங்களையும் நீ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, இப்படி பைத்துல் முகத்தஸை பற்றி நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ தான் மேராஜினுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இதுவரையும் நம்ம பார்த்தது இஸ்ரா, இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது மேராஜினுடைய பயணம். ரொம்ப சுருக்கமாக முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நீண்டிக்கிட்டே போகுது. இன்ஷா அல்லாஹ் துவா மற்ற திக்ருகள்லாம் இல்லை, தஸ்பீஹ் நபியில் முடித்து அப்படியே நம்ம வழங்க போல துவா ஓதினோம்னா இதுவே ரொம்ப நேரம் ஆனதுனால அந்த அமல்களை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் குறைச்சிடுவோம். சரி, முதல்ல ரசூலுல்லாஹ் விண்ணுலக பயணத்தை மேற்கொள்றதுக்காக 7 படிகளை தாண்ட வேண்டியது இருந்தது. அதற்கப்புறம் 7 வானங்களை தாண்ட வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் 70,000 திரைகளை தாண்டி போனாங்க. அப்புறம் சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறமாட்டு சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வை போய் சந்தித்தார்கள். தொழுகை என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க, அத்தஹியாத்தை வாங்கினாங்க, ஆயத்துல் குர்சி அன்பளிப்பாக வாங்கினாங்க. சூரத்துல் பக்ராவினுடைய ஆல இம்ரானினுடைய சூறாவில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 வசனங்கள் என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அது நீண்டு போகும். அங்கே போகும்போது ரசூலுல்லாஹ் 8 விதமான நரகத்தை பார்த்தாங்க. 8 விதமான நரகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் அந்த நரகத்துக்குள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிற நரக வாசல் எல்லாம் எழுதி வச்சுருந்தான். அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. அதை மட்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு நாம் வருவோம். அது மாதிரி வானங்களில் செல்லும்போது ஒவ்வொரு நபிமார்களை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ஒவ்வொரு நபிமார்களை ஏன் பார்த்தாங்க, எதுக்கு அல்லாஹ் பார்க்க வச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நிறைய விளக்கங்கள் என்ன செய்து இருக்குது. இதை ஒரு 1 மணி நேரத்துலேயே அல்லது ஒரு அரை மணி நேரத்துலேயே பேசி முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பேசினா தான் ஒரு அளவுக்கு ஒரு பரிபூர்ணமான முறையில் என்ன செய்ய முடியும், பேசி முடிக்க முடியும். முதல்ல அதுக்கப்புறமாட்டு புராக் வாகனம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. புராக் வாகனத்துக்கு அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜினுடைய பயணத்திற்காக ஏணி
படிகளை பயன்படுத்துகின்றார்கள். முதல் படியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறினாங்க. அந்த முதல் படியில ஏறினோட ரசூலுல்லாஹை வரவேற்பதற்காக எல்லா மலக்குமார்களும் சிவப்பு நிற ஆடைகள் அணிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வரவேற்றார்கள். இரண்டாவது படியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறினாங்க. மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து எல்லா மலக்குமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வரவேற்றார்கள். மூணாவது படியில் ஏறினார்கள். பச்சை நிற ஆடை அணிந்து எல்லா மலக்குமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். நாலாவது படியில் ஏறினார்கள். நாலாவது படியில் ஏறியதோடு அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ஜிப்ராயில் அஜ்ஜில் முஹம்மதா அஜ்ஜில் முஹம்மதா அஜ்ஜில் முஹம்மதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வேகமாக வேகமாக அழைத்து வாருங்கள், வேகமாக என்ன செய்யுங்க, கூப்பிட்டுட்டு மேலே போயிருங்கன்னு சொல்லி எல்லா மலக்குமார்களும் சொன்னாங்க. ஐந்தாவது படியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறியதோடு ஐந்தாவது படியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிய போது கிட்டத்தட்ட எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ்வை தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆறாவது படியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறும்போது எல்லா மலக்குமார்களும் திக்ர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக ஏழாவது படியில் ஏறும்போது இஸ்மாயில் என்கின்ற ஒரு மலக்கும் இன்னொரு மலக்கும் கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள் சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். இந்த 7 படிகளை தாண்டினதுக்கு அப்புறம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்தை தொட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வானம் எங்க இருக்கு யாரும் கண்டுபிடிக்கல. மேகத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மேகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனை தான் என்ன செஞ்சிருக்காங்க கண்டுபிடிச்சு, வாகனத்தை யாருமே கண்டுபிடிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் படியில் முதல் வானத்தில் போனதோட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க. ரெண்டாவது படியில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. மூணாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. நாலாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அஞ்சாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. டக்குன்னு பேரை சொல்லிட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் பார்க்கணும்? 25 நபிமார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான் இல்லையா? 25 நபிமார்களையும் அல்லாஹ் பார்க்க வைக்கணும்னு நினைச்சா பார்க்க வைக்குமா? முடியுமா முடியாதா? பார்க்க வைக்கணும் அல்லாஹ் முடிவு பண்ணா முடியும். 1,24,000 நபிமார்களையுமே அல்லாஹ் பார்க்க வைக்கணும்னு நினைச்சா பார்க்க வச்சிருவான். ஆனா செலக்ட் பண்ணி இந்த நபிமார்கள் அல்லாஹ் பார்க்க வச்சதுக்கான காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே அல்லாஹ் தஆலா சொல்றதுக்காக தான் பார்க்க வச்சான். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ் பார்க்க வச்சானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டவங்க. அவங்க சொர்க்கத்திலே இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் மனித படைப்பு ஒன்றும் பூமிக்கே வந்திருக்காது. இன்னைக்கு நம்ம எல்லாம் இருந்திருக்கவே மாட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட மனித படைப்பே முடிஞ்சிருக்கும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஏன் பார்க்க வச்சாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ் நீங்களும் மக்காவில் இருந்து எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்தாங்களோ அது மாதிரி நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போவீங்க. நீங்க மக்காவில் இருக்கிற வரைக்கும் இஸ்லாம் பெருசா வளராது. நீங்க மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் பெருசாக வளரும் என்பதை உணர்த்துறதுக்காக முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க வைத்தான். இரண்டாவது வானத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க வைத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக பார்க்க வைத்தான்னு சொன்னா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாரால கொல்லப்பட்டவங்க அப்படின்னா யூதர்களால கொல்லப்பட்டவங்க. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் உணர்த்துறான், நீங்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி யூதர்களாகத்தான் கொல்லப்படுவீங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி நேரங்களில் சக்கராத்துடைய ஆள்ல சொன்னாங்க, மா ஆயிஷா எனக்கு ஒரு பெண்மணி கரித்துண்டுல விஷத்தை வச்சு கொடுத்தது, அந்த விஷம் இப்பதான் எனக்கு வேலை செய்து என் நெஞ்சு அப்படியே அறுக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யூதர்களாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்க. மூணாவது வானத்துல ஈசா நபியை பார்ப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்தான். ஈசா நபியை எதற்காக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காரணத்தையும் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வானத்திலே உயர்த்தப்பட்டார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இறந்து போனவர்களை உயிர் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அந்த தன்மை ஈசா நபிக்கு மட்டும் இல்லை நாயகமே, உங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்க வச்சான். ஈசா நபி யாருன்னு சொன்னா, மௌத்தா போனவங்களே என்ன செய்ய வச்சிருவாங்க, உயிர் வர வச்சிருவாங்க. இது ஏதோ ஈசா நபிக்கு மட்டும் கிடையாது, யாருக்கு உண்டு, ரசூலுல்லாஹ்க்கு உண்டு. அதுக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த விருந்து சாப்பிட வர்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக ஒரு ஆட்டை அறுத்து சமைச்சு வச்சிருப்பாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 2 சின்ன பிள்ளைங்க உண்டு, 2 ஆம்பளை பிள்ளைங்க, 2மே சின்ன பிள்ளைங்க. வாப்பா ஆடு அறுக்கிறத 2 பிள்ளையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆடை அறுத்துட்டு அங்கிட்டு போய் அவங்க சமையல் பண்ணாங்க. தம்பிக்காரரை கீழே போட்டு அண்ணங்காரர் அறுத்துட்டார். அறுத்த உடனே ரத்தம் வந்ததை பார்த்து அண்ணங்காரரும் மயங்கிட்டாரு.
ஜாபிர் ரலியல்லாஹு சமையல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, 2 பிள்ளைகளும் ரத்த வெள்ளத்தில் மிதக்கி கிடக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் சாப்பிட வந்துருவாங்க. இந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளை பார்க்கக்கூடாது, நமக்கு எதுவும் சோகம் நடந்த மாதிரி நம்ம முகத்தை வைக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டுருவாங்கன்னு சொல்லி பிள்ளைகளை அப்படியே கொத்துயிரும் குல உயிருமாக அள்ளி கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை போடக்கூடிய கிடங்குகளில் ஒரு குடவுன் மாதிரி இருக்கிற ஒரு ரூமில் போய் போட்டுடுறாங்க. போட்டுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருந்து உபசரிப்ப ஜாபிர் ரலியல்லாஹு முடிக்கிறாங்க. முடிச்சதும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் 2 பிள்ளைகளையும் கூப்பிடுங்க பார்க்கணும். ஜாபிர் ரலியல்லாஹு யார் சொல்ல, என் பிள்ளைகள்லாம் பார்க்க முடியாது, என் பிள்ளைகளை பார்க்கவே முடியாது, என் பிள்ளைங்க பார்க்காத இடத்துக்கு போயிட்டாங்க நாயகமே. அப்படியா? ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னு போய் சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க வருவாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு உள்ள போனாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா 2 பிள்ளைகள் எஞ்சி வெளியே வந்துருச்சு உயிரோட. இந்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்கும் என்பதை உணர்த்துறதுக்காகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது வானத்துல பார்க்க வச்சான். 4வது வானத்துல யூசுப் நபி ஏன் பார்க்க வச்சான் தெரியுமா? நாயகமே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகானவங்க, அவங்கள மாதிரி அழகு யாருமே இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்க, அவங்கள விட அழகு உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்க வச்சாங்க. எந்த அளவுக்கு? ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த பெண்மணிங்க மட்டும் இப்போ இருந்தாங்கன்னா யூசுப் நபி அழகை பார்த்து ஏதோ தங்களுடைய கையை தான் வெட்டினாங்க, உங்க அழகை பார்த்தாங்கன்னா தங்க கழுத்தையே வெட்டிடுவாங்க. கையை வெட்டினது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகை பார்த்துக்கிட்டே கையை வெட்டினது கூட அந்த பெண்மணிக்கு என்ன தெரியல. உங்க அழகை மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா கழுத்தை வெட்டியிருப்பாங்க, கழுத்தை வெட்டினா கூட அவங்களுக்கு தெரியாத நாயகி, நீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி தன்னுடைய கணவருடைய அழகை பற்றி சொல்லி காமிச்சாங்க. அது மாத்திரமல்ல, 5வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினா. இப்படி ஒவ்வொரு நபிமார்களை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ரீசன் உண்டு, ஒவ்வொரு காரணம் உண்டு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் ரொம்ப நேரம் போயிடும். நமக்கு இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் முதல்ல சொல்லி முடிச்சிடும். 8 நரகத்தை பார்த்தாங்க, அதோட முடிஞ்சு அவ்வளோதான். இந்த 8 நரகத்தோட முடிச்சிடுவோம். அதுக்கடுத்து நிறைய உண்டு. 8 நரகத்தோட முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல ஒரு நரகத்தை பார்க்குறாங்க. அந்த நரகம் பேர் ஜஹீம். அந்த நரகம் பேர் என்னது? ஜஹீம். நல்லா கவனிச்சுக்கணும், இதான் லாஸ்ட்டுக்கு முடிவுக்கு வந்துட்டோம். ஜஹீம். இந்த ஜஹீம்ங்கிற நரகத்தை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. அந்த நரகத்தில் ஒரு வாசகம் எழுதி போடப்பட்டிருக்கு. என்ன வாசகம் தெரியுமா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த ஜஹீமான நரகமான எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னு சொன்னா, எனக்குள்ள வரக்கூடியவங்க இந்த தப்பு பண்ணவங்க தான் எனக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நரகத்தில் எழுத போட்டுருச்சு. அது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி அதையும் அந்த நரகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி போட்டிருந்தா. ஜஹீம்ங்கிற நரகத்துக்கு யார் தெரியுமா போவாங்க? கெட்ட வார்த்தைகள் பேசியவர்கள், கெட்ட எண்ணம் கொண்டவர்கள், பொறாமைக்காரர்கள், பறவை ஜோசியம் பார்ப்பவர்கள் தான் எனக்குள்ள வரணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குன்னு ஜஹீம்ங்கிற நரகத்தில் எழுதி போட்டுருச்சு. யாரு? கெட்ட வார்த்தை. இன்னைக்கு நிமிஷத்துக்கு ஒன்று பேசுறமே, நல்லவனை யாரையுமே நினைக்கிறது இல்லை, யாரை பார்த்தாலும் தப்பான எண்ணம் தான். அதே மாதிரி இன்னைக்கு ஜோசியத்தின் பக்கம் இஸ்லாமியர்கள் ரொம்ப வேகமாக விரைந்து போறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். கெட்ட வார்த்தை பேசுறவங்க, கெட்ட எண்ணத்தோடு பார்ப்பவர்கள், பறவை ஜோசியம் பார்ப்பவர்கள் நுழையக்கூடிய இடம் ஜஹீம் என்கின்ற நரகம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜஹன்னம் என்கின்ற நரகத்தை பார்த்தாங்க. ஜஹன்னத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு, எனக்குள்ள வரக்கூடிய 3 பேர் இப்படி தான் இருக்குன்னு எனக்கும் ஆசை இருக்கு. எனக்குள்ள வரக்கூடிய யார் தெரியுமா? பெற்றோர்களை நோவினை செய்தவன், ஆக்குல் வாலிதை, பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்காம வயசான காலத்தில் அவங்களை எப்படி அவங்க போகட்டும், நமக்கு நம்ம சந்தோஷம் தான் முக்கியம், எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை தான் முக்கியம், எனக்கு என்னுடைய நண்பர்கள் தான் முக்கியம், சொத்து சேர்க்கிறது தான் முக்கியம், பெத்த தாய் தகப்பன நல்ல மருத்துவமனையில காட்டுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. கையில காசு இருந்தாலும் ஒன்னுக்கும் ஆகாத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, நீங்க அங்கேயே கடந்து போனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அதான் எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. அப்படியே பெற்றவங்க மூஞ்சிக்கு முன்னாடி சொல்றாங்க, நீங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்கள, நாங்க வாழ வேண்டாமா அப்படின்னு இன்னைக்கு பேசக்கூடியவங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். இப்படி பெற்றவர்கள் நோவினை செய்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஜஹன்னம் என்கின்ற நரகம். அடுத்து அந்த நரகத்தில் எழுத போட்டுருந்துச்சு. அடுத்து என்னிடத்தில் வரக்கூடியவன் முதிமினுல் ஹம்ர், நிரந்தர குடிகார், நிரந்தரமாக மது அருந்துபவன். ஏதோ ஒரு நேரத்தில் செஞ்சான், கடைசியில் கொஞ்ச நாளில் மாறிட்டான், திருந்திட்டான், அல்லாஹ் தஆலா அவனை மன்னிச்சிட்டான்னு சொன்னால் அவன் எனக்குள்ள வரமாட்டான். அல்லாஹ் நோயை கொடுத்து சோதிச்சான், பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு சோதிச்சான், அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை வச்சு சோதிச்சான், எல்லாத்த வச்சும் சோதிச்சான். என்ன சோதனையை கொடுத்தாலும் கர்மம் முடிஞ்சு அந்த மதுவிலே தான் போய் விழுவுறான். கடைசி சக்கராத்து காலம் வரைக்கும் கண்ணை மூடும் போது அதே அந்த பேரையே சொல்லி, அந்த பேரை நம்ம சொல்லக்கூடாது,
அந்த பேரையே சொல்லி சொல்லி மொத்தா போனா பாருங்க. முதுமினுல் ஹம், அவனை எனக்குள்ள அடக்கி அவனுக்கு நல்ல வேதனையை கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு எதில் எழுதிருந்துச்சு? ஜஹன்னம் என்கின்ற நரகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அடுத்து அந்த ஜஹன்னம் என்கின்ற நரகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு, தன்னுடைய மனைவியை இன்னொருத்தவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பவன் எனக்குள்ளே வந்து விடுவான் என்று அந்த ஜஹன்னத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூணாவது நரகத்தை போய் பார்த்தாங்க. லலாலா, மூணாவது நரகம் லலாலான்கிற நரகம். இந்த லலாலா நரகத்தில் யார் இருப்பா? அந்த நரகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு, வயதானதற்கு பிறகு விபச்சாரம் செய்யக்கூடும் ஷேഖு ஸானி. நீ நிறைய பேர் இருக்கானா இல்லையா பாய்? பச்சை பிள்ளையை நம்பி வீட்டில் விட்டுட்டு போகிறோம், சின்ன பிள்ளைங்க வயசானவர் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறோம். ஆனால் வயசானவங்க என்ன செஞ்சிடறாங்க? தவறான பழக்கத்தில் தவறான கண்ணோட்டத்தில் பிள்ளைகளை இன்னைக்கு அணுகிறாங்க. வயதானதற்கு பிறகும் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்தி கொள்ளாமல் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவன் லலாலா என்கின்ற நரகத்திலே இருப்பான். அதே போன்று கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிபவன் பெருமையின் அடையாளமாக, பெருமையின் அடையாளமாக, கௌரவத்தின் அடையாளமாக, ஒரு பெரிய நீட்டா இருக்கிறோங்கிற ஒரு பேரில் யார் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிவார்களோ அவர்கள் லலாலா என்கின்ற நரகத்திலே இருப்பார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகவாசியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆடை அப்படி தரையில் இழுத்துக்கிட்டே போன்ற ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. அடுத்து அதில் எழுதப்பட்டிருந்துச்சு, லலாலா நரகத்தில் யார் தெரியுமா இருப்பா? செய்த உதவியை சொல்லி காமிப்பவன் லலாலா என்கின்ற நரகத்திலே இருப்பான். நமக்கு இன்னைக்கு உதவி செய்கிறோமோ செய்யலையோ, குறைஞ்சபட்சம் செஞ்ச உதவி என்றைக்குமே சொல்லி காமிச்சிடக்கூடாது. அது என்ன பெரிய சண்டை வந்தாலும் சரி, என்ன மனக்கசப்பு மன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஒரு நேரத்தில் நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்குங்கிறத மறந்துட்டியா? நீ எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன். நிறைய பேர் கட்டின மனைவிட்டே சொல்லி காமிக்கிறது, பெத்த பிள்ளைகிட்ட சொல்லி காமிக்கிறது, கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட சொல்லி காமிக்கிறது. செஞ்ச உதவி என்றைக்குமே சொல்லி காமிக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செஞ்ச உதவியை சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ரைட்ஸ். தகப்பன் தான் மகன்கிட்ட செஞ்ச உதவியை சொல்லி காமிக்கலாம், அவருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ். உன்னை பச்சை பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தும் தெரியுமா, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு தகப்பனுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. மற்றபடி யார் செஞ்ச உதவியை சொல்லி காமிச்சாலும் அவங்களுக்கான உதாரணத்தை என்ன தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? அவங்க நாயை போன்று. நாய் என்பது என்ன செய்யும்? சாப்பிட்டதை கக்கி திரும்ப சாப்பிடும். நாய்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னது பாய்? சாப்பிட்டதை என்ன செஞ்சிடும்? ஜீரணிக்கிற உள்ள அதுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கிறோன்னா கக்கிடும். கக்கிட்டமே சொல்லி திரும்ப போவோமான்னு கேட்டால் போவாது. அந்த கக்குனதை கூட விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடும்? அதையும் சாப்பிட்ரும். அவனுக்கான செஞ்ச உதவியை சொல்லி காமிப்பவனுக்கான உதாரணம் அந்த கக்கி சாப்பிடக்கூடிய நாயை போன்ற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. அதுக்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சயீர் என்கின்ற ஒரு நரகத்தை போய் பார்த்தாங்க. அந்த சயீர் என்கின்ற நரகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு, யாரெல்லாம் எனக்குள்ள வருவாங்கன்னு சொன்னா, கஅபத்துல்லாஹ்வுல ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போய் தப்பு தவறுகள் செய்தவர்கள் எனக்குள்ள வருவாங்க. அதுக்கடுத்து இஸ்லாத்திலே பிறந்து மடமையிலே இருப்பவர்கள் எனக்குள்ள வருவாங்க. அதே போன்று பெண் குழந்தைகளை வறுமைக்காக பயந்து கொல்லப்பட்டவர்கள் எனக்குள்ள வருவாங்க. பொம்பளை பிள்ளைகளை கொல்றது ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலம் இப்ப இல்ல. அப்படி பொம்பளை பிள்ளைகளை கொன்றவங்கலாம் சயீர் என்கிற நரகத்தில் இருப்பாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சக்கர் என்கின்ற நரகத்தை பார்த்தாங்க. அந்த சக்கர் என்கின்ற நரகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு, தொழுகையை விட்டவன் எனக்குள்ள இருப்பான், ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தவன் எனக்குள்ள இருப்பான், தனக்கு தேவைக்கு போக நிறைய தண்ணீர்களை தேக்கி வைத்தவன் எனக்குள்ள இருப்பான். அடுத்து ஹாவியான்கிற நரகத்தை போய் பார்த்தாங்க. ஜகாத் கொடுக்காதவன் எனக்குள்ள இருப்பான், வட்டி வாங்கினவன் எனக்குள்ள இருப்பான், அநியாயமான முறையில் ஒருத்தவன் அரசு செய்து அநியாயமான முறையில் ஒருத்தவன் ஆட்சி பண்றான், ஒரு பொறுப்புல இருக்கிறவன் அநியாயம் பண்றான்னு தெரிஞ்சும் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணவன் அவங்க எனக்குள்ள இருப்பான் என்று அந்த நரகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அடுத்து இறுதியாக ருத்தமா என்கின்ற நரகத்தை போய் பார்த்தாங்க. அங்க எழுதப்பட்டிருந்துச்சு, கஞ்சன் எனக்குள்ள இருப்பான், மன இச்சையின்படி வாழ்ந்தவன் எனக்குள்ள இருப்பான், வழிகட்ட இமாம்கள் எனக்குள்ள இருப்பாங்க. இதெல்லாம் பெருசா நம்ம சொல்லணும், ஒன்று விவரத்தை சொல்ல போனால் ரொம்ப நேரம் ஆயிரும். இப்போ இந்த 7 நரகத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க, அல்லாஹ்வை போய் சந்திச்சாங்க. அல்லாஹ்வை போய் சந்திச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயங்களை அன்பளிப்பாக வாங்கிட்டு வந்தாங்க. அல்லாஹ் கடமையாக கொடுத்தது தான், ஆனால் எப்படி கொடுத்தான்? அன்பளிப்பான கடமை. ஒரு ஆள் நமக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னா பொதுவாக அந்த அன்பளிப்பு ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும்னு நினைப்போம். ஒரு கல்யாணத்தில் நமக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை ஏனத்தனமாக போடுவோமான்னு கேட்டால் போட மாட்டோம், நம்ம துட்டு கொடுத்து வாங்கினதை கூட போட்டுருவோம். ஆனால் ஒரு ஆள் அன்பளிப்பாக கொடுத்தா என்ன செய்வோம்? அதை ரொம்ப பத்திரப்படுத்தி நம்ம என்ன செய்வோம்? வைப்போம். அப்போ இந்த தொழுகையை அல்லாஹ்தாலா அன்பளிப்பாகத்தான் ரசூலுல்லாஹ் கொடுத்தான். தொழுகையை கொடுத்தான், அத்தஹியாத்தை கொடுத்தான், தௌபாவை கொடுத்தான், அல் பக்ராவினுடைய 2 வசனங்களை, இறுதி 2 வசனங்களை கொடுத்தான், ஆயத்துல் குர்சி அல்லாஹ் கொடுத்தான். இவை எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். அப்படி அன்பளிப்பாக கிடைச்ச ஒரு விஷயம்தான் இந்த தொழுகை.
இந்த தொழுகையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேணி பாதுகாக்கணும். நம்ம ஒரு ஆள் அன்பளிப்பு கொடுத்துருக்காரு, அவர் கண்ணு முன்னாடியே அந்த பொருளை போட்டு நம்ம நாசப்படுத்திட்டோம், அந்த ஆளுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ சங்கடம் இருக்கும், இருக்குமா இருக்காதா? சே இவருக்கு போய் கொடுத்தோமே தோணுமா தோணாத? நமக்கே தோணும். அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்துருக்குறான், நம்ம அதை செய்யாமல் இருந்தால், அதை பாதுகாக்காமல் இருந்தால் அல்லாஹ் நம்ம மேலே எந்த அளவுக்கு வருத்தப்படுவான், அல்லாஹ் நம்ம மேலே எந்த அளவுக்கு கோபப்படுவான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த மேராஜினுடைய பயானை பற்றி இன்னும் விவரமாக நிறைய பேச வேண்டியிருக்காரு. ரசூல் அடுத்து சொர்க்கத்தை போய் பார்த்தாங்க, அடுத்து ஒவ்வொரு வானத்திலிருந்து திரும்பி இறங்கி வரும்போது வேறு வேறு நபிமார்களை பார்த்தாங்க. அதுக்கடுத்து ரசூல்லா பூமிக்கு வந்து என்னென்னலாம் செஞ்சாங்க, பூமியில் வந்ததுக்கப்புறம் யார் ரசூல்லாட்ட யார் மேராஜ் பயணத்தை பற்றி எப்படி ரசூல்லா சொன்னாங்க, மேராஜ் பயணத்தை யார் முதல்ல ஈமான் கொண்டாங்க அப்படின்ட்டு இதனுடைய விளக்க விரிவுகள் என்பது மிக நீண்ட நடிகது. நம்ம பேசினாலே 3 மணி நேரம் ஆகும். ஆனால் இதெல்லாமே ரசூலுல்லாஹ்க்கு நடந்து முடிஞ்சது இரவு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி இருக்கிறாங்க, சுபூக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. போனதே ஒரு அறிவிப்பின்படி தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுக்குள்ள சுபூ டயத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு. இன்னொரு அறிவிப்பின்படி இரவினுடைய நடுநிசை நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்குது. அப்போ இந்த மேராஜினுடைய பயணத்தில் நமக்கு கிடைச்ச படிப்பினைகள் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும், எதை விட்டாலும் அல்லாஹ்வுக்காக விடுங்க. இங்கே நீங்கள் எதை செஞ்சாலும் அதற்கான நன்மையும் உண்டு, அதற்கான தண்டனையும் உண்டு. அதனால தான் ஒரு பேசுறதுல இருந்து ஏமாத்துறதுலேருந்து எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் காமிக்கப்பட்டுருச்சு. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா." யார் ஒரு கடுகளவு நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு அதுக்கான கூலி கண்டிப்பாக கிடச்சிரும். கடுகு தானே, சுப்ஹானல்லாஹ், என்னப்பா இதில் நன்மை இருக்குது, சுப்ஹானல்லாஹ் சொல்ல எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது சுப்ஹானல்லாஹ் பாதி பேர் சொல்கிறதே இல்லை. கடுகு தான், ஆனால் இதுக்கான நன்மை அல்லாஹ் கண்டிப்பாக எழுதிடுவான். ஒரு ஆளை பற்றி தப்பாக ஒரு வார்த்தையை பேசிடுறோம், அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறோம், சின்ன விஷயந்தான், ஆனால் அதுக்கான தண்டனை அல்லாஹ் எழுதிடுறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் காலங்களில் நம்ம அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக.